தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஆஸ்திரேலியா நாட்டுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறோம். ஆஸ்திரேலியா என்பது உலகின் மிக சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரிய தீவாகவும் இருக்கிறது தான் ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியா நாட்டு மக்களின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இவர்களுடைய மக்கள் தொகை 2,72,82,82,000 அதிகமான மக்கள் இருக்கிறதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆதலால் நாம் இன்றைக்கு இம்மக்களின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு ஜெபிப்போம். ஆஸ்திரேலியாவிலே 6 மாநிலங்களும் 2 பிரதேசங்களும் காணப்படுகிறது. 8 தலைநகரங்கள் இந்த ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறது. இதற்காக நாம் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆஸ்திரேலியாவிலே 43% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 38% மதம் இல்லை என்று சொல்லி அறிவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஆஸ்திரேலியாவிலே பழங்குடி மக்கள் சிறுபான்மையாய் காணப்படுகிறார்கள். பூர்வக்குடிகள், இவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆஸ்திரேலியா ஆண்டவரே நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, மக்களின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம். சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கத்தர் இந்த ஜெப வேளையில ஆஸ்திரேலியா தேசத்தை கத்தர் நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ரட்சிப்பையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா இந்த ஆஸ்திரேலியா மக்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆஸ்திரேலியா தேவனை கண்டடையத்தக்கதான கிருபையை தாங்க. இங்குள்ள சிறுபான்மையாய் இருக்கிற பூர்வ குடிகள் ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபையை கத்தத்தாங்க. கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாய் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற கிருபையை தாங்க. இங்குள்ள மாநிலங்கள் மீது தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே, இங்குள்ள மக்கள் பாவத்துக்கு விலகினவர்களாய் பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. சுவாமி, ஆண்டவரே, இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் கத்தர் ஆண்டவரை சாட்சியுள்ள நிருபங்களாய் கத்தர் வைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய கரம், ரட்சிக்கிற கரம் அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆஸ்திரேலியாவிலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகைக்கு இவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, திருச்சபையானது ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகளைப் போல வளர்ந்து பெறுகிற திருச்சபைகளாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. ஆஸ்திரேலியா முழுவதும் கத்தருடைய ஆசீர்வாதத்தையும் கத்தருடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இங்குள்ள ஜனங்கள் ஆண்டவரை தேவனை அறிந்து கொள்ளவும் ஆளுகிறவர்கள் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.